நேத்திலிருந்து பேசப்படுற ஒரு பிரச்சனை என்னன்னா, அந்த கள்ளத்தொடர்பு. ஜோஸ் அக்ஷயா திருச்சியில் நடந்த ஒரு சம்பவம். கணவர் ராஜா ஸ்பாட்லேயே பிடிச்சி கண்டிச்சிருக்கிறாரு. இதில் நம்ம நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்க நல்லா இருக்கவே மாட்டாங்க. ராஜா எந்த தப்பும் பண்ணலை. பட் ஆனால் அந்த சுச்சுவேஷனில் இருந்தால் யாராக இருந்தாலும் மேக்சிமம் அப்படித்தான் நடக்கும். ஒரு அசம்பாவிதம் நடக்கத்தான் செய்யும். பட் ஆனால் குழந்தைங்க சேவ் பண்ணணும், குழந்தைங்கள சேவ் பண்ணணும். இதிலிருந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு கொலை முயற்சி மாதிரி போயிருக்குது. அவங்க பொழைச்சே வந்தாலும் இவர் தான் உள்ளே போகிற மாதிரி இருக்குது, உள்ளே தான் இருக்கிறாருங்கிற மாதிரி இருக்குது. பிகாஸ் ஏன்னா நம்ம ஒரு ஹீரோவாக அவர் ரிலீஸ் ஆகணும்னு நம்ம நினைப்போம். பட் ஆனால் அது கிடையாது. சட்டத்தில் கையில் எடுக்கக்கூடாதுன்னு சட்டமே சொல்லுது. ஆனால் அதே சட்டம் என்ன சொல்லுது? இந்த மாதிரி விருப்பத்தோட அஃபேர் வச்சுக்கிட்டா குற்றம் இல்லைன்னு சொல்லுது. ரீசெண்டாக கூட பாலியல் தொழில் செய்வது பெரிய குற்றம் இல்லை, அதை யாருமே இடையூறு பண்ணாதீங்கிற மாதிரியும் சொல்லுது. எப்படியோ அவர் சீக்கிரமாக இதுலேருந்து ரிலீஃப் ஆகி குழந்தைய பார்த்துக்கணும். என்னதான் குழந்தைங்க அநாத ஆசிரமத்தில் இருந்தாலும் அந்த அம்மா அப்பா அரவணைப்போடு இருக்கிறது கண்டிப்பாக அந்த சந்தோஷம், அந்த ஒரு சர்டிஃபிகேஷனை கண்டிப்பாக கொடுக்க முடியாது. ஸோ மக்களே, ஏற்கனவே அஃபேரில் இருந்தாலும் சரி, இல்லைனாலும் சரி, தயவுசெய்து இந்த வேலையை விட்டுருங்க. ஏன்னா உண்மையான ஒரு போதை என்னன்னா, நம்மளுடைய குடும்பத்தை சந்தோஷமாக பிள்ளை குட்டிகளோட வச்சுக்கிட்டு அவங்க சந்தோஷப்படுறத நம்ம பார்க்குறத விட வேற என்னங்க இருக்குது? உண்மையாக குடும்பத்தை நேசிக்கிறவங்க இதை செய்ய மாட்டாங்க. தயவுசெய்து செய்யாதீங்க. எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். திரும்ப திரும்ப அந்த வீடியோவை நான் போட்டு காத்தி கடுப்பேற்ற விரும்பலை. ஏன்னா நிறைய தடவை அந்த வீடியோவும் போட்டோவையும் பார்த்துருப்பீங்க. அதனால் நான் இதெல்லாம் ஃபுல்லாக என்னோட தாட்ஸை மட்டும் சொல்லியிருக்கேன். தப்பாக இருந்தால் மன்னிச்சிடுங்க. எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள்.